தென்னிந்தியாவில் கெத்து காட்டும் பாஜக கருத்து கணிப்பு முடிவால் தொண்டர்கள் குஷி. இதோ இந்தியா முழுக்க உள்ள 543 தொகுதிகளில் 400 இடங்களுக்கு மேல் இம்முறை கைப்பற்றுவோம் என்று சூழலித்ததுதான் தனது பிரச்சாரத்தை தொடங்கியது பாஜக. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், நாட்டில் தேர்தலே கிடைக்காது என்றெல்லாம் பாஜக மீது எதிர்க்கட்சி கூட்டணிகள் விமர்சனத்தை கிளப்பின. நாட்கள் செல்ல செல்ல பாஜகவால் 400 தொகுதிகளை எல்லாம் பெற முடியாது என்று கருத்து கணிப்புகள் சொல்ல ஆரம்பித்தன. இந்த காரணங்களால் 400 தொகுதிகள் என்ற பிரச்சாரத்திலிருந்து பாஜக பின்வாங்கியது. இப்படியே போய் கொண்டிருக்க ஒவ்வொரு கருத்து கணிப்பாக வெளிவந்தது. தென்னிந்தியாவில் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மாநிலங்களை தவிர தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா ஆகிய 3 மாநிலங்களிலும் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே என்டிஏ கூட்டணி தொகுதியிலே வெல்லும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதியில் 37 to 39 தொகுதியிலும் இந்தியா கூட்டணியை வெல்லும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக 0 முதல் 1 இடத்தையும், என்டிஏ கூட்டணி 0 முதல் 1 இடத்தையும் பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இதே போல கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இந்த மாதிரி தென்னிந்திய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியே வெற்றி பெறுவதற்கான, அதிக தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி பார்க்கையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது தென்னிந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலுமே பாஜக குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியை கண்டுள்ளது என்ற ஏபிபிசி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. என்னதான் இருந்தாலும் இதை பற்றி ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளின் போது நாம் பார்த்துவிடப் போகிறோம். பொறுத்திருந்து காண்போம். நன்றி.